அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில். 9 வயது பச்சிளம் குழந்தையை பாவிகள் பாழாக்கியதற்கான நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம். கிராமத்தில் ஒரு சொல்லாட சொல்லுவாங்க, ஒரு சாமி கிட்ட பிள்ளையே இல்லைன்னு போய் வேண்ட போன ஒருத்தி பாதி பாவங்களையும் பாதி புண்ணியங்களையும் செய்து வைத்திருந்தார். அந்த இறைவன்கிட்ட போய் எனக்கு குழந்தையே இல்லை, அதனால எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடு என்று கேட்டார். உடனே அந்த இறைவன் ஒரு ஆண் குழந்தைக்கான அருளை வழங்கியதாக பெருமைப்பட்டு கொண்டு வந்து விட்டாள். இன்னொருவள் சென்றாள், நான் எந்த பாவமும் செய்யாதவள், வேண்டி விரும்பி கேட்கிறேன், 10 ஆண்டுகளாக எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு அருள் தா அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டான். அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை என்று கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அப்படி பிறந்த பெண் குழந்தைக்கு மண்மூடி கண்ணீர் வணக்கம் செய்துவிட்டு, அதுக்கும் மேல அந்த குழந்தையின் இறப்பிற்கு, கொடிய மரணத்திற்கு, பாலியல் சித்திரவதைகளுக்கு பதபதத்த நெஞ்சத்தோடு அந்த செய்தியை கேட்ட பெற்றோர்களுக்கெல்லாம் நீதி கேட்ட ஆர்ப்பாட்டம். ஆனால் இங்கே நான் வந்து உட்கார்ந்ததுலேருந்து பார்க்குறேன், நிறைய பேர் வேக வேகமாக வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கும் இதே வயசில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் என்பதை மறந்துவிட்டு, வேகமான உலகம், வேகமான வாழ்க்கை, வேகமான அரசியல் சூழல், வேகமான களம், வேகமான நீதி மறுப்பு, இதுதான் இங்க இருக்கக்கூடிய சாத்திய நிலை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லையே. ஆர்த்திக்கு வந்த நிலைமை, ஆசிபாக்கு வந்த நிலைமை, நிர்பயாவுக்கு வந்த நிலைமை, இதெல்லாம் செய்தி ஊடகங்கள்ல வந்த செய்தி. வராத ஆயிரம் பாலியல் வன்கொடுமை வழக்குகளாகட்டும், வழக்குகளே ஆகாத சம்பவங்களாகட்டும், தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி நடந்து கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. எனக்கு முன்னால் பேசின நிறைய பேர் சொன்னாங்க, புதுச்சேரியில இதுதான் முதல் சம்பவம் என்று. காரைக்காலும் புதுச்சேரி மாவட்டத்தில் தான் இருக்கு. இதே காரைக்கால் பகுதியிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அக்காவினுடைய மகன் ஒரு கருவுற்று இருந்த பெண்ணை தன்னோட நண்பர்களோடு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து, அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அல்லாம அவள் கருவினையும் சேர்த்து சிதைத்தார்கள். இந்த கொடுமை புதுச்சேரியில் தான் நடந்தது, இந்த மாநிலத்தில் தான் நடந்தது. நாம் எது ஒன்றும் பேசல, போராடல. ஏனென்றால் அவர் அதிகாரத்தின் வர்க்கத்தில் இருந்தான் குற்றவாளி, அதனால் வெளியில் சென்று கொண்டிருந்தார். இப்பயும் இந்த வழக்கு எவ்வளவு நாளைக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அதுல பெரிய கொடுமையிலும் கொடுமை, இந்த பிள்ளை இறந்து 4 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டாள். அதுல என்ன அப்படின்னா, இந்த கொலை பண்ணவனும் சாவு வீட்டுல சேர்ந்து அழுவான்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியா கூட்டணிங்க கூடிய காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து போராட்டம் நடத்துச்சு. இந்த கொலைகாரர்களுக்கு இந்த நீதி கேட்டு போராடுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த சாராய கடைகள் பாண்டிச்சேரியில் வராததுக்கு இவர்கள் காரணமா? இல்லாம செய்து விட்டார்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் கோரிக்கையாம், காங்கிரஸோட திமுகவோட கோரிக்கையாம். எது? போதைப் பொருட்களை ஒழிக்கணும். தமிழ்நாடு முழுக்க டாஸ்மார்க் இவங்களே நடத்துவாங்க, சாராய ஆலைகளை இவங்களே வச்சிருப்பாங்க, போதா குறைக்கு கள்ளச்சாராயத்தை வித்து சாகடிப்பாங்க, இது இல்லாம கஞ்சாவை ஏஜென்ட் மூலமா விற்பாங்க, ஹெராயின் விற்பாங்க, போதைப் பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு போதை ஒழிக்கணுமா? போதை ஒழிக்கணும், முதல்ல இவனுங்களை ஒழிக்கணும், இவனுங்களை ஒழிக்கணும். இன்னொரு பக்கம் நேற்று மகளிர் தினம், அதுல மரியாதைக்குரிய புதுச்சேரியின் துணை ஆளுநராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறார் மேடையில். புதுச்சேரியில் மிக கொடூரமான ஒரு சம்பவம் தான் நடந்து விட்டது. வருத்தம் தான். அங்க இருக்க போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க? குற்றவாளியை கூப்பிட்டு உடனே கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, நாம் சட்டத்தை தான் பார்க்க வேண்டும். 9 வயசு மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை சுதந்திரமாக நடமாட முடியாத அளவிற்கான ஒரு தீங்குதலை, ஒரு போதையை, ஒரு ஆண் வர்க்கத்தை, அடக்குமுறை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த அரசு ஏற்றுகின்ற சட்டம் இந்த சாக்கடைக்கு சமானம். உங்க சட்டத்தை குப்பையில போடுங்க.
அது எப்படிங்க உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா சட்டம் தன் கடமையை செய்யும் தான் சொல்லிவிட்டு கடந்து போவீங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்ல. ஒரு காவல்துறையினுடைய அக்காவின் மகள், ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய அக்காவின் மகள், அந்த புள்ள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால், கொலை உண்டப்படவில்லை. இத்தனைக்கும் அந்த காரணத்திற்காக அந்த குற்றம் செய்தவர்களை என்கவுண்டர்ல அதான் ஓடினாரு, தப்பிச்சு ஓடினாரு, இதேதான் எங்களை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடினாரு, வேற வழி இல்லாம சுட்டு கொண்டான் 2 நாள்ல கொலை செய்தீர்களா இல்லையா? ஏன் அதை இங்க செய்ய முடியல? இந்த சம்பவத்தை நீங்கள் வெளிப்படையாக பார்க்கிறீங்க, கொஞ்சம் உள்நோக்கி வாருங்கள். இது யாரோ பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு. ஏன் காவல்துறை என்ன முதல்ல 7 பேர், நீங்க 7 பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க சொன்னீங்க. திடீர்னு 2 பேரை கைது பண்ணிருக்கீங்க. மீதமுள்ள 5 பேரை என்னைக்கு பிடிப்பீங்க? பிடிப்பீங்களா மாட்டீங்களா? அந்த 5 நபர்கள் யார்? எந்த கேள்வியும் எழும்பல. 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அந்த குடும்பத்துக்கு. 20 லட்சம் ரூபாய் பணம் அவள் சிரிப்பை கொடுத்து விடுமா? 20 லட்சம் ரூபாய் பணம் அவர் மழலை பேச்சை கொடுத்து விடுமா? 20 லட்சம் ரூபாய் பணம் அவள் ஓட்டப்பந்தயத்தில் வாங்கினாலே பரிசு அதை மீண்டும் பெற்று தந்துடுமா? 20 லட்சம் ரூபாய் பணம் இடுப்பு வழியால் நொந்து பெற்றாலே இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறாளே தாய், அவளுடைய துன்பத்தை போக்கிடுமா? 20 லட்சம் ரூபாய் பணம் பெண் பிள்ளையை தன் மார் மீது போட்டுவிட்டு என் தேவையை இறங்கி வந்துவிட்டாள் என்று பேசினானே தன் தகப்பன், அவனுடைய வலியை போக்கிவிடுமா? இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் 10 லட்சம் 20 லட்சம். வெளிநாட்டில இருந்து ஒரு பெண் வர்றா இந்தியாவை சுத்தி பார்க்க, அந்த பிள்ளைக்கு விஷயம் தெரியல, இங்க மோடி இருக்கிறாரு, இங்க பிஜேபி இருக்குன்ற விஷயம் தெரியாம வந்துருச்சு. அந்த பிள்ளை வந்துட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும், பல நாடுகளுக்கு இருசக்கர வாகனத்திலே பயணம் பண்ண ஒரு கணவனும் மனைவியும், கணவன் கண் முன்னாலே வைத்து 6 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். வேற ஒரு அரசாங்கமா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? இப்படி ஒரு அவமானம் இந்திய ஒன்றியத்திற்கு ஏற்பட்ட அவமானமாச்சு. வேற நாட்டில இருந்து வந்தவர்களை இப்படி பண்ணிட்டாங்களே, உடனே அவர்களுக்கான மரண தண்டனை விதி என்று சொல்லி நீதி கேட்டு போராடி அவங்கள்ட்ட 10 லட்சம் ரூபாய் செக்கை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த ஒரு படத்துல மைனர் குஞ்சுன்னு ஒரு படம் இருப்பார். ஒரு படத்துல ஒருத்தர் வருவார், ஏங்க நீங்க இந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சீங்களா? ஆமா, அதுக்கு தண்டனை 1000 ரூபாய் அபதாரம் விதிக்கிறோம். அதெல்லாம் நான் போன மாசமே கட்டிட்டேன். அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டு கூட்டு போய் வச்சு மரத்துக்கு பின்னாடி வச்சு சுற்றுவார். ஒருத்தர் வந்து கேட்பாரு, என்ன பண்ணீங்க? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன் பாரு. அந்த மாதிரி சுடணுங்க இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் வச்சு. உண்மையில செய்யணும். அப்படி செஞ்சிருந்தா ஒரு பிள்ளை மீது கை வைக்க இவனுக்கு துணிச்சல் வருமா? 9 வயது குழந்தை. ஒரு காலத்துல என்ன செஞ்சீங்க? பெண்கள் ஆடை உடுத்துவது சரியில்லை, நீங்க டிஷர்ட் போட்டு போனீங்க, நீங்க சுடிதார் போட்டுட்டு அது மேல துப்பட்டா போடாம போனீங்க. ஒரு வசீகரம் இருந்துச்சு, அதனால ஆண்கள் தவறளிச்சாங்க. பேசின கூட்டம்லாம் இருக்கு. 9 வயசு பிள்ளை என்ன உடை போட்டிருந்தா? அவளோட எந்த உடை உங்களுக்கு காமமாக தெரிந்தது? எந்த உடை ஆபாசமாக தெரிந்தது? எந்த உடை? 70 வயசு ஒரு பெண்மணி, 70 வயசு. சமீபத்தில் கூட நடந்தது. 90 வயது, 85 90 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி. அவங்க என்ன உடை போட்டிருப்பாங்க? ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், கட் ஷார்ட்ஸ் அது போட்டிருந்தாங்களா? புடவையை சுத்திக்கிட்டு குளிர் தாங்க முடியாம சுருண்டு கிடந்த ஒரு வயதை முதிர்ந்த ஒரு பாட்டியை தூக்கிட்டு போய் கஞ்சா போதையில பாலியல் வன்கொடுமை ஆளாக்கி கொலை பண்ணிட்டான். ஆனா நீங்க கடந்து போவீங்க. எங்களுக்கு வேலை இருக்குங்க, போனோன்னு வீட்டுல சப்பாத்தி சுடணும், குருமா வைக்கணும், சாப்பிடணும், சோறு சம்பாத்தியம் தூக்கம் வாழ்க்கை. எனக்கு முன்னாடி பேச சொன்னாங்க எங்க அண்ணன் சாட்டி சொன்னாங்க, இவர்கள் கொடுமையான மிருகங்கள். தப்புன்னா எந்த மிருகமும் கருவுற்று இருக்கக்கூடிய தன்னுடைய இணையை தொடவே தோடாது, சேரவே சேராது. இவனுங்க மிருகம் கூட கிடையாது. உலகத்துல எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கோ அவ்வளத்தையும் உங்களுக்கு போடணும். மானம் கட்டணும். நான் என்ன கேட்கிறேன், இதே வயசுல அந்த 57 வயசுக்காரருக்கும் ஒரு பேத்தி இருப்பாள், மகள் இருப்பாள், மருமக இருப்பாள், மனைவி இருப்பாங்கல்ல. ஒரு 9 வயசு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு. புதுச்சேரியை கொந்தளிச்சு நின்றுக்க வேண்டாமா? பேசுறவங்கள அரசியல் பேசிட்டு கடந்து போறீங்க. என் பிள்ளைக்கு இதே வயசுல நான் ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கேன். அந்த பிள்ளைய பத்த தாயா சொல்றேன், என் வயிறு கொதிக்கிறது. பிள்ளைக்கு காலையில எடுத்து அழைப்பு எடுத்து பேசுறேன்,
அம்மா வீட்டை விட்டு வெளியில போகாத, எப்படி வளர்க்குற பாருங்க. வீட்டை விட்டு வெளியில போகாத, தெருவில் இந்த தெரு தாண்டி அந்த தெருவுக்கு போகாத, பத்திரமா வீட்டுக்குள்ளே இரு. என் பிள்ளை சொல்லுது, காலையில இருந்து வீட்டுக்குள்ளே தாம்மா இருக்கேன், வெளியிலேயே போல. சுதந்திர நாடு, பெருமை பீத்திக் கொள்ளுங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்காத. ஒரு காலத்தை சொந்த பந்தம் எல்லாம் சுத்தி வந்து நிற்கும். ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தோம்னா அங்க இருந்து மாமா வீட்டுல இருந்து அத்தை வீட்டுல இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எந்த வீட்டுக்கு விருந்தினரா வந்தாலும் அந்த வீட்டுல குழந்தைங்க இருக்குன்னா பொருள் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப என்ன சொல்றோம், யார் எது கொடுத்தாலும் வாங்காத. பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது. எப்போதையா வந்தது கெட்ட தொடுதல்? என்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவெடுத்ததோ, புதுச்சேரியில் உருவெடுத்ததோ, அன்றைக்கு தான் நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதாகி போச்சு. இவங்களுக்கு அப்போதுதான் பார்வே இல்லை. பெற்ற தாயே காம பார்வை கொண்டு பார்க்கிற சூழல் ஆயிப்போச்சு. இன்னைக்கு எக்கி தலை குனியணும் நாம. அதுலயும் புதுச்சேரி இந்த ரெஸ்டோ பார்னு ஒன்று வச்சிருக்காங்களாண்ணே, நீங்க பணத்தோட உள்ள வந்தா போதும், சரக்கு அவன் தருவான், சைடிஷு அவன் தருவான். போதையாகி நீங்க சரியா சாப்பிடாம வயிறு எரிஞ்சுட்டு அடுத்த நாள் வரமாட்டீங்க பாருங்க, அதுக்கான சோறு அவன் தருவான். ஒருவேளை குடிச்சு மட்டை ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே பிளாட் ஆயிட்டீங்கன்னா அவனே வண்டி வச்சு கொண்டு போய் வீட்டில் விடுவான். தட் இஸ் ரெஸ்டோ பார். உலகத்தில் எங்கேயாவது ஒரு விவசாய தொழில் பண்ண போறவங்களுக்கு கூடவே போய் கஞ்சி கலையெல்லாம் எடுத்துட்டு போய் அவரை களை கொத்துற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்து கஞ்சி கலையத்தெல்லாம் கொடுத்து அவரை நல்ல விவசாயம் பண்ணுங்க, இந்தாங்க ஓரம் வச்சுக்கோங்க, இந்தாங்க நெல் வச்சுக்கோங்க, இன்னும் கூடுதலாக இந்த கொஞ்சம் சம்பளம் வச்சுக்கோங்க, இந்த தண்ணி கொடுத்துருக்குற ஓய்வெடுங்க கொஞ்ச நேரம், உலகத்துக்கெல்லாம் சோறு போடுற மாதிரி அவனை பாதுகாக்கிறதுக்கான இந்த ஏற்பாடு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? குடிக்க வர்றவங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு. குடிச்சிட்டு கீழே விழுந்தா ஒரு கௌரவம் போயிருமா, அந்த கௌரவத்தை காப்பாற்றி இங்க இருந்து கார்ல கொண்டு போய் வீட்டில் இறக்கிட்டு வராங்க. அந்த பாருக்கு புதுச்சேரியில் அனுமதி. எங்க பார்த்தாலும் ரெஸ்டோ பாரு. எப்படி விளங்கு இந்த நாடு? எப்படி விளங்கு? இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கெல்லாம் இந்த பாலியல் பிரச்சனையே கிடையாது. இருந்திருந்தா மணிப்பூர்ல நடந்த கலவரத்தை நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. மறந்துருந்தாலும் மறந்துருப்பீங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருந்தவ எவ்வளவு ஒருத்தி தானே. நம்ம வீட்டில் நடக்கல, நம்ம வீட்டில் நடந்தாதானே நமக்கு வலிக்கும். பக்கத்து வீட்டுக்காருக்கு நடந்தால் அது செய்தி, பக்கத்து ஊருக்காரங்களுக்கு நடந்தால் அது சம்பவம். நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் அது பிரச்சனை, பழி, பாவம், போராட்டம். இதே முன்னாடி நடந்த பிள்ளைகளுக்காக நம்ம போராடி இருந்தோம் அப்படின்னா நம் வீட்டு பிள்ளைகளுக்காக லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் அந்த 2 பேர் கொலை உண்டா பெற்றிருப்பாங்க. ஒருத்தனை கொண்டு போடுங்க சாலையில வச்சு, ஒரு பிள்ளைய தொட்டா கொலை பண்ணிட்டா, இந்த சித்திரவதைக்கு ஆளாக்கிட்டா, 9 வயசு பிள்ளை, இந்த பிள்ளையோட பல்ல பாருங்களேன், இந்த பால் பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, பால் குடி மாறாத அந்த பால் பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் விழுந்து நமக்கான பல்லு முளைச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு. முன்னாடி இருக்கிற 2 பல், அதனாலதான் அது பெருசா. இப்பதாங்க பால் பல்லை கீழே விழுந்திருக்கு. அது நினைச்சிருக்குமா இந்த பூமி நம்மளுது, சுத்தி இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அண்ணங்க, நம்ம தம்பிங்க. உண்மையும் சொல்றாங்க, அந்த இறைவன் மீது சத்தியம் மட்டும் சொல்றேன், அந்த பையன் அந்த பிள்ளைய இங்க வான்னு கூப்பிட்டு இருக்கும் போது கூட என் அண்ணன் கூப்பிடுறான் தான் போயிருக்கும். அந்த பிள்ளை எவனா தெரியாதவன் நம்மளை கடத்த வந்துட்டான்னு நினைச்சிருக்காது. ஏன்னா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூர சிந்தனை. இதை கண்டறிஞ்சு பார்க்கக்கூடிய வயதும் இல்லை, அனுபவமும் இல்லை. 3 நாளா என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன். 3 நாளா, அம்மா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுமா, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுமா, பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட பின்னாடி போய் விளையாடாதம்மா, வீட்டுக்குள்ளே விளையாடுமா. எவ்வளவு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதா இருக்கு ஆண் பிள்ளைகளையும். இது என்ன மாதிரியான ஒரு சட்டம், என்ன மாதிரியான ஆட்சி, என்ன மாதிரியான சூழல் இது? இதுலயும் வாழ நீங்க தயாராயிட்டீங்க. தமிழா அவ்வளவு இறங்கி போயிட்டியா? போராட்டம் கிடையாது, வாழ்வியலை பத்தி சிந்தனை கிடையாது, பண்பாடு கிடையாது, தமிழருடைய இனம் தெரியாது, மொழி தெரியாது, நாம் இப்ப தற்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெரியாது, ஏது ஒன்றும் தெரியாது. எதுக்காக நாம் நிற்க மாட்டோம். 20 லட்சம் ரூபாய் காசை கொண்டு போய் கொடுத்து அப்படியே பிரச்சனையை அமைதிப்படுத்துறாங்க. போராடுற மக்கள் இவனுங்களுக்கு இதே வேலை, இவனுங்களெல்லாம் நிக்க வச்சு இதே காவல்துறையில ஒரு நாளைக்கு அடிக்க விடும். போராடுற மக்களை எப்ப பார்த்தாலும் ஒண்ணு காவல்துறையை அடக்குமுறை பண்ணி ஏவி விட்டு அடிக்க வைக்கிறது, இல்லைன்னா துணை ராணுவத்தை அனுப்புறது. கஞ்சா விற்கிறவனை துணை ராணுவம் வச்சு பிடிச்ச செய்தி கேள்விப்பட்டது உண்டா? சாராயம் விற்கிறவனே, கள்ள கடத்தல் பண்றவனே, கொலை செய்யறவனே, அவங்க எல்லாம் ஜாலியா தான் தெரியுறாங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் கஞ்சா விற்பனை பண்ணிட்டு இருக்காரு.
அவரு ஏதோ யாரோ நல்லவங்க 4 பேர் பேச்சை கேட்டு திருந்திட்டார், விற்கிறத விட்டுட்டார். விட்டுட்டு வீட்டுக்கு போன ஒருத்தர், காவல்துறை அதிகாரி ஒருத்தர், நான் எல்லாரையும் சொல்லலை, அதிகாரி ஒருத்தர் போன போட்டு, என்ன நீ திருந்திட்டியாம, நீ திருந்திட்டா என் ஸ்டேஷனுக்கு எப்படி கல்லா வரும், வசூல் வரும், தூக்கி ஒன்று வேற ஏதாவது வழக்க உள்ள போட்டு செஞ்சு விட்டு வந்துடும்ல, மரியாதையை நடந்துக்க, அதனால நாளையிலேருந்து நீ பொட்டலை விற்கிற. இது காவல்துறை சொன்ன வாசகம். இப்படிதான் இருக்கு அரசு, இப்படிதான் இருக்கு அதிகாரம், இப்படிதான் இருக்காங்க ஆட்சியாளர்கள். நீங்க யாரை எதிர்த்து போராட போறீங்க? யாரை எதிர்த்து போராட போறீங்க? உண்மையை சொல்ல போனா உங்களை எதிர்த்து தான் நாங்க போராட்டமே பண்ணணும். ஏன் இந்த காவாலி பயலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அமர வைத்தது நீங்கள் தான். வெறும் காசு 500 ரூபாய் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு அதிகாரத்தில் உட்கார வச்சிங்கல்ல, அதே 500 ரூபாயை நான் திருப்பி தரேன், என் பொண்ணு ஆர்த்தியை நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா? அந்த புள்ள கையை கட்டி அந்த சம்பவத்தை ஒரு கணம் நினைச்சு பாருங்களேன். அத்தனை ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கும் கேட்கிறேன், இந்த சம்பவத்தை ஒரு தடவை நினைச்சு பாருங்க. அந்த புள்ள கையை கட்டி, வாயை கட்டி, கால்களை 2ஐயும் சேர்த்து கட்டி, அந்த சாக்கு பைக்குள்ள முடக்க முடியாமல் போகும் கால்களை வச்சு மெதிச்சு உள்ள அழுத்தி வயிற்றுக்குள்ள ஒரு கல்லை கட்டி, அப்பதான் போட்டா தண்ணியில முழுகும்னு சாக்கு பைக்குள்ள வச்சு கட்டி போட்டிருக்கேன். 4 நாள் அந்த சாக்கடையிலேயே கடந்திருக்கு அந்த பிள்ளையோட உடல். அதை தூக்கணும். உங்களுக்கு இந்த வழக்கை எடுத்த காவல்துறைக்கு போய் உங்க வீட்டில் அந்த பொம்பளை புள்ள மூஞ்சல பாப்பீங்கல்ல, அந்த புள்ள முகத்தில் ஆர்த்தி முகம் உங்களுக்கு தெரியல, தெரியலன்னா நீங்கள மனுஷ ஜென்மமே கிடையாதுயா. தெரியலண்ணா எத்தனை காலத்துக்கு நீங்க போராடுவீங்க? நாங்க தண்ணி கிடைக்கலன்னு போராட தயாரா இருக்கோம் ஐயா, வேலை கிடைக்கலன்னு போராட தயாரா இருக்கோம், தெருவில் வந்து சாலையில் நின்று கத்த தயாரா இருக்கும். ஆனா இனி ஒரு காலத்திலையும் சரி, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு போராட நாங்க தயாராகவே இல்லை. ஒண்ணு நீங்க வந்து இந்த சரி பண்ண பாருங்க, இல்லைன்னா நாங்க ஆயுதத்தை தூக்க வேண்டி வரும், கட்டாயம் செய்வோம். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத பிள்ளைகள் கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருவோம். எவ்வளவு காலத்துக்கு? பெண்கள்னாலே அடிமை, நீ அதிகாரத்தில் இருந்தாலும் அடிமை, அதிகாரத்தில் இல்லைனாலும் அடிமைதான். 400 வருஷ கால போராட்டம், எழுத படிக்கவே, வேலைக்கு போகவே, பிடிச்ச மாதிரி உடை அணியவே, பிடிச்ச வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளவே 400 ஆண்டு கால போராட்டம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னெல்லாம் மேல் சட்டை அணிகிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது பெண்கள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மார்பு இருக்கிறதோ அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி வரி செலுத்த சொன்னான். அதுல இருந்து போராடி தோல் சீலை போராட்டத்தை நடத்தி என் மார்புக்கு வரி கட்டணும், அந்த மார்பை தேவையான தூக்கி அறுத்தி எறிந்தவர் அன்றைக்கு தொடங்கின போராட்டம் இன்று வரைக்கும் நடக்குது. ஆனாலும் நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், பெண்ணியம் நாங்க தான் தூக்கி நட்டமா நிப்பாட்டணும். வீட்டில் இருக்கிற பெண்களே நம்ம மதிக்கிறது இல்லை. என் தம்பி சரவணன் சொன்ன மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறோம், இங்கதான் போகணும், நீ இந்த உடை தான் அணியணும், கால் மேல கால் போட்டு உட்காராத, இப்படித்தான் பேசணும், அவங்க இப்படி மேல் நோக்கி பேசக்கூடாது, கீழ் நோக்கி தான் பேசணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம்ல. அதே ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க? ஒரு பெண் பிள்ளை என்பவள் இப்படிப்பட்டவள், உன் கண்ணு முன்னாடியே வளர்றா இல்லையா, இவதான் நீ பார்க்குற எல்லாரும். நீ என்ன எப்படி மதிக்கிறியோ, இந்த பிள்ளையை எப்படி மதிக்கிறியோ அப்படித்தான் வெளியில இருக்கிறவங்களை மதிக்கணும். ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டான்? எங்க அண்ணன் கலைஞ சொன்ன மாதிரி ஆண் பிள்ளைக்கு ஒரு முட்டை, பொம்பளை பிள்ளைக்கு அரை முட்டை தானே வைப்பாங்க. நான் எங்கள் ஊர் ஒரு திருவிழாவில் இருக்கையில் உட்காந்துருந்தேன். எனக்கு ஒரு வழக்கம், நான் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன், சின்ன பிள்ளைலேருந்து உட்காருவேன். உடனே அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், என்ன பொம்பளை பிள்ளை கால் மேலே கால் போட்டு உட்கார, காலை எடு அப்படின்னாரு. என் கால், நான் சேரில் உட்காந்துருக்கேன், என்னோட இன்னொரு கால் மேலே நான் கால் போட்டு உட்காந்துருக்கேன், இதில் இவருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. 12 வயசு இருக்கும். எங்கள் அப்பா அங்கேருந்து வந்தார், நான் காலை இறக்கிட்டேன் பயத்தில், இவர் ஏதோ சத்தம் போடுறாருன்னு இறக்கிட்டேன். எங்கள் அப்பா அங்கேருந்து வந்தார், என்னடா என்ன அவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. இல்லைப்பா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன், அவர் அங்கேருந்து வந்து பொம்பளை பிள்ளை கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, அதை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாருப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா அவரை கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. வந்து நிற்க வச்சுட்டு, அங்க நீ கால் மேலே கால் போட்டு உட்கார்றான்னு தூக்கி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தேன். என் பொண்ணு அப்படிதான் உட்காரு போயான்னார். ஒரு பெண்ணுக்கான அடக்குமுறை தொடங்குவது இது போன்ற சமூக சூழலில் இருந்துதான். 4 ஆண்கள் இருந்தா அவ பயந்துடுறா. 4 ஆண்கள் இருந்தா நம்மளோட வலிமை வாய்ந்தவங்கன்னு நினைக்கிறான். இங்க ஆண்மையே என்ன தெரியுமா?
யார் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது செலுத்தப்படுகின்ற அடக்குமுறை தான் இங்க ஆண்மையாகவே போற்றப்படுகிறது. இங்க பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா இந்த இந்த பக்கம் அரைகிறாரு, அந்த மனைவி அங்க போய் சவுத்துல விழுவாங்க. அதே வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணை போய் அடிக்க சொல்லுங்க, பின்னங்கள் பிடரில் அடிக்க நிற்பார். இப்படி இந்த பக்கம் ஓடலாமான். ஏன்? அவ பெண் நம்மளை விட வலிமை குறைந்தவள், அடிக்க முடியாது, திருப்பி நம்மளை அடிக்க முடியாது. ஆரம்ப சொந்தங்களே, ஒட்டுமொத்த ஆண்களுக்கு மத்தியில் சொல்றேன், ஒரு ஆணை வலிமையாக படைத்தது அந்த பெண் உங்களால் தான் வலிமை குறைந்து போவாள். அதனால் அவளுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், உங்களுக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான், அந்த மாதவிடாய் காலத்தில் உதிரப்படுகின்ற ரத்தத்தினால் தான் உங்களை விட பலம் குறைந்தவளாக அவள் இருக்கிறாள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கோரை சொல்ல மாதிரி செவுத்துக்கு செவுத்து ஜம்ப் பண்ணி அடிப்போம். எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம்! இங்கு பெண்ணுக்கு மதிப்பு இல்லை, அதிகாரம் இல்லை, ஆளுமை இல்லை, கேள்வி கேட்கிற திறமை இல்லை, அப்படிதான் வச்சிருக்காங்க. எவ்வளவு வலி பாருங்க. ஒரு பெண் ஆளுநராக இருக்காங்க, அவங்க உண்மையிலேயே எளிய மக்களுடைய, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையும் வலியும் தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல எங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி, என் சகோதரி யாராவது ஒருவர் துணைநிலை ஆளுநராக இருந்திருந்தா நடந்திருக்கிற சம்பவமே வேற. எவன் இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு அடுத்த 24 மணி நேரத்தில் ஆம்பிட்டு பேர் அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி அவங்க சொந்தக்காரங்க செலுத்திட்டு இருப்பாங்க. தெரியுமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? எல்லாரும் பாகுபலின்னு ஒரு படம் பார்த்தீங்க. பாகுபலின்னு ஒரு படம். அந்த படத்தில் தேவசேனையனுடைய தோழி மேல அந்த பல்வாழ் தேவனுடைய அந்த அமைச்சர் வந்து கையை வச்சு தடவுவியான். அதை தேவசேனா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவன் வச்சு இந்த குத்துவாளை எடுத்து அவன் மேலேயும் தடவை வருவாங்க. எடுத்து கையை வெட்டிடுவான், விரல் கீழே விழுந்துரும். உடனே அங்கே கூட்டு வந்துடுவாங்க அரங்கத்துக்கு நீதி கேட்க. நீ எப்படி அமைச்சர் கையை வெட்டின? அந்த அம்மாவுக்கு கையில விலங்கெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. அங்கேருந்து பாகுபலி வருவார். தேவசேனா நீ என்ன பண்ண? என் மேல கையை வச்சு தடவை வந்தாங்க, அதனால நான் விரலை வெட்டிவிட்டேன். தேவசேனா நீ தவறு செய்து விட்டாய் அப்படின்னு ஒரு வாழை எடுப்பார். ஓங்கி அமைச்சர் தலையை வெட்டிவிட்டு, பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லாரும் கை தட்டலாம். உடனே ஈழ நிலத்தில் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அதை செய்து காட்டினான். அவன் வழிவந்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இது போன்ற ஒரு தவறு ஏதாவது நடந்தது என்று வந்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அவனுக்கு மரண தண்டனை. சொன்னவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எங்கள் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் பேசும்போது ஒரு விடயத்தை சொன்னார். பெண்கள் சட்டம் இயற்ற வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கு பெண்களின் கண்ணோட்டத்தின் வழியாக அவளுக்கான சட்டங்களும் அவளுக்கான திட்டங்களும் வகுக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் பெண்ணியம் இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழும். அது என்னைக்கு நடக்க போகுது? என்னைக்கு நடக்க போகுது? 33 விழுக்காடு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 33 விழுக்காடு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கூட முழுமையா நிறைவேற்றப்படலை. பெண் முதலமைச்சர் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க இருக்கின்ற காலகட்டத்தில் கூட 40 விழுக்காடு கொடுக்க முடியல. திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு போராட்டம். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான மசோதா நிறைவேற்றப்படுகின்ற போது தேர்தல் காரணத்திற்காக ஒப்புதல். அது இப்ப கிடையாது, 24ல கிடையாது, 26லயும் கிடையாது, 31ல. அது வரைக்கும் மோடி உசுரோடு இருப்பார், நாங்க நம்பணும். நான்லாம் வேண்டிக்கல, நீங்க தப்பா சொன்னீங்க. நான்லாம் காளியம்மன் கோயில போய் காசை வெட்டி போட்டுருவேன். வெறியில இருக்கேன் இப்போ உண்மையிலேயே. ஆனா தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஒரு மனுஷன் வந்து இங்க ஆணுக்கு பெண் சமம் இல்லடா, ஆணும் பெண்ணும் சமம், பெண்களுக்கான சம உரிமையா கொடுக்கணும்னு 50 விழுக்காடு எங்களை போன்ற ஏழை எளிய பிள்ளைங்கள் எல்லாம் வேட்பாங்க நிறுத்துவாங்க. ஆனா எங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. ஏன்? நாம தான் இந்த மாதிரி கொலைக்கான ஆட்களுக்கு ஓட்டு போடணுமே, மண்ணள்ளி விற்கிறவனுக்கு ஓட்டு போடணுமே, மலையை உடச்சு விற்கிறவனுக்கு ஓட்டு போடணுமே, சாராய காட்சி விற்கிறவனுக்கு ஓட்டு போடணுமே, சாராய ஆலை நடத்துறவனுக்கு ஓட்டு போடணுமே. இதெல்லாம் போட்டுட்டு 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்குனா ஆயுட்காலம் வரைக்கும் நிம்மதியா அடுத்த தலைமுறை வாழலாம். நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் பேசுவோம், நாங்கள் உங்களுக்கான அரசியலை பேசல, அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பேசுறோம். ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும், வாய்ப்பை கொடுங்க, வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வந்தோம்.
கொடுத்திருந்தா அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்குமா? இப்போது புரிகிறதா? அடுத்த தலைமுறையும் பாதிக்கப்பட தொடங்கி விட்டது. எத்தனை காலத்துக்கு இப்படியே போக போறோம்? இந்த சாபம் நம்மை சும்மா விடுமா? நம்ம ஆதிபராசக்தியை கும்பிடுறோம், துர்க்கையை கும்பிடுறோம், கொற்றவையை கும்பிடுறோம், காளியம்மனை கும்பிடுறோம், மாரியம்மனை கும்பிடுறோம். இத்தனை பெண் தெய்வங்கள் ஆற்றலின் வடிவமாக இருந்த போதும் கூட பெண்கள் அடிமையாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். ஆபாச பொருள், அவ்வளவுதான். எல்லா ஊடகங்களும் அப்படித்தான் காண்பிக்குது. சினிமா, திரைப்படங்கள். ஒரு படத்துக்கும் அந்த பாடலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு அரைகுடைய ஆடையோடு மார்பகங்களையும் வயிற்றையும் காட்டி கொண்டு ஒரு பிள்ளை வந்து டான்ஸ் ஆடும். இது படத்துல தான் நடக்குதுன்னு பார்த்தா திமுக மேடையிலையும் நடக்கும். வெறி, அவ்வளவு வெறி. இங்க மட்டும் நீங்க பாலியல் பிரச்சனை நினைக்காதீங்க. நீங்க பொதுவெளிக்கு வந்து பேசினாலே எழுதுவான் பக்கம் பக்கமா. என்ன சொல்லுவான் தெரியுமா? எடுத்தோன்னு அவன் பேசுறது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடத்தையை தான் பேசுவான். ஒரு கூட்டத்தில் கருத்தியலா பேசுவோம் தான் பேசுறோம், கருத்தியலா பேசுறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு வேலையை சரியா செய்யல, அவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய சூழல் இருக்குன்னு பேசுறோம். அதை எடுத்து எனக்கு எழுதுறேன். எனது மன வலிமையை அப்படித்தான் உடைக்க முடியும் என்று இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறாங்க. எழுதுறான், நீங்க அப்படிப்பட்டவங்க, நீங்க இப்படிப்பட்டவங்க. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா உனக்கு? இங்க உட்கார்ந்துருக்கவங்களெல்லாம் பார்த்தா சும்மா சாதாரண ஆள் மாதிரி தெரியுதா? ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும், சீட்டுக்கு பணம் கொடுக்க முடியும், கட்சிகள் காசு கொடுக்க முடியும், கரை வேட்டிகள் வந்து நம் பின்னால் நிற்க முடியும். எல்லாம் தெரிஞ்சிருந்த போதும் கூட, எல்லா வாய்ப்புகள் இருந்த போதும் கூட ஒற்றை பைசாவுக்கு தன்மானத்தை அடகு வைக்காது தமிழனுடைய விடுதலைக்காக நிற்கக்கூடிய மகளிர் பாசனம் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை வந்து நீ எழுதுற. ஏன்? விமர்சனங்கள் மிகப்பெரிய ஆயுதம். அது அபத்தமான விமர்சனங்களை எழுதுவான். ஒரு கதை, ஒரு அசுரன் பேரு துர்காசுரன் பேரு. அவரு ஆதிபராசக்தியை கொலை பண்ணணும். அசுரன் ஆதிபராசக்தியை அழிக்கணும். அதுக்கு ஒரு தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வரம் கேட்கிறான். உடனே இஷ்ட தெய்வம் வருது. ஆதிபராசக்தியை ஒருவராலும் அழிக்க முடியாது, அதனால என்கிட்ட நீ வரம் கேட்காத அப்படின்னு அந்த இஷ்ட தெய்வம் சொல்லுது. இல்ல, நான் கேட்டதை கொடுப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்க, அதனால எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கொடுக்க மாட்டேங்குது. உடனே அவன் கையை வெட்டி தீயில போட்டான். உனக்காக நான் கையை வெட்டி போட்டேன், நீ எனக்கு பதில் சொல்லிட்டு போ. அப்போ தரல, உடனே தலையை வெட்டி போட்டுட்டான். உடனே அந்த இஷ்ட தெய்வம் என்ன பண்ணிடுச்சு? ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணிட்டான்னு தலையை எடுத்து ஒட்ட வச்சு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு. நான் ஆதிபராசக்தியை கொல்ல வேண்டும், எனக்கு வரம் கொடு அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், அவளை கொல்வதற்கு இந்த உலகத்தில் ஆயுதம் என்று ஒன்று இல்லை. அதனால அந்த அம்மா மேல இருந்து கீழே இறங்கி வரும், 8 கைகளோடு வரும், 12 கைகளோடு வரும். வரும்போது அந்த அம்மாவை கேவலமா பேசு, விமர்சனம் பண்ணு. அந்த அம்மா மனசு உடைஞ்சிரும், சண்டை செய்வதற்கு துணிச்சல் இருக்காது. அதனால நீ அப்ப அடி செத்துரும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லிட்டு இஷ்ட தெய்வம் மறைஞ்சிருச்சு. அப்போது இவன் வர்றா, ஆதிபராசக்தி 12 கைகளோடு மேல இருந்து கீழே வர்றாங்க. இங்க இருந்து இந்த அசுரன் போய் கண்ட வார்த்தையில ஒரு பெண்ணை எப்படி பேசக்கூடாதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். இந்த அம்மா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டே வளரல. இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை இருக்கான்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை கேட்ட பிறகு ஒரு பெண் உருக்குலைந்து போறா. தெய்வமாவே இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய ஆபாச வார்த்தைகள் அவளை உருக்குலைச்சிடும். எதிர்த்து அடிக்க தயாராயிட்டான். இவன் விட்ட அம்பு அவளை போய் நெஞ்ச பிளந்ததுன்னா ஆதிபராசக்தி செத்துருவான். அப்போது ஒரு அசுரீரி ஒலித்தது. ஆதிபராசக்தி, உன்னை விட உயர்ந்தவள் இந்த மண்ணில் எவனும் இல்லை, உன்னை விட வீரமானவள் எவனும் இல்லை. உன் 12 கைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அவதார பெருமை இங்கு யாருக்கும் இல்லை, எழுந்து நில் என்று சிவபெருமான் வந்து ஒரு அசரீரியாக ஒரு வாக்கை சொல்லுகிறார். அவள் மீண்டும் 12 கைகளோடு எந்திரிச்சு நிற்கிறார். கூடுதலாக நமக்கு பலம் வந்து விட்டது என்று ஓங்கி அடிக்கிறார். துர்காசுரன் இறந்து போகிறார். அவள் தான் துர்க்கை, அவள் தான் காளியினுடைய அவதாரம். அந்த தன்னம்பிக்கை குரல் தான் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள். அப்படி இருக்க வேண்டும் பெண்களுக்கு, ஆண்கள். நம்மை காப்பதற்கு சிவன் வருவாரோ அல்லவோ தெரியவில்லை.
உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் உங்கள் பன்னிரு கைகளாலும் கோபம் கொண்ட கடல் கொண்ட கண்களால் சுட்டரித்து விடுங்கள். இல்லை என்றால் இந்த ஆண் வர்க்கம், சில ஆண் வர்க்கம் நம்மளை வாழ விடாது. அதற்கு தேவை அரசியல் அதிகாரம். அருமை சொந்தங்களே, பெண்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறாங்க, ஓட்டுக்காக கொடுக்கிறாரு, கவர்வதற்காக கொடுக்கிறார் சீமான் அப்படின்னு பேசி திரியுறாங்க. பாடாதீங்க. கருணாநிதி தான் பெண்களுக்கான உரிமையை கொடுத்தார். ஐயா பெரியார் தான் சொத்துரிமையை வாங்கி தந்தார். ஏங்க உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கே ஒரு 30 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்க மனசு வரல? ஏன்? எல்லாத்தையும் விடுங்க, பாவம், நீங்க கொடுக்க வேணாம். உங்களுடைய சொந்த தங்கச்சி அக்கா கனிமொழி அவர்களுக்கு துணை முதல்வர் சீட்டு கொடுத்திருக்கலாம்ல, அதை எப்படி உங்க மகனுக்கு கொடுக்க பாக்குறீங்க தமிழ்நாட்டில்? ஏன்? அவர்களுக்கு தெரியும் இங்க வச்சிருக்கணும் அவங்கள அப்படின்னு தெரியும். ஒன்றை சொல்லுவேன், எதை பார்த்து வேண்டுமானாலும் கடந்து போலாம், எதை பார்த்து வேண்டுமானாலும் கடந்து போலாம். ஆனால் நம் வீட்டு பெண்கள் மீது கை வைக்க தொடங்கிய பிறகும் கடந்து போனால் நம்மெல்லாம் என்ன மக்கள்? இந்த போராட்டத்துக்கு தீர்வு என்ன கிடைக்க போகுது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இவங்க எல்லாம் உடனே பிடிச்சு ஜெயிலில் போட்டு உடனே தண்டனை கொடுத்து ஒரு 3 ஆயுள் 4 ஆயுள் அப்படியே ஜெயிலே போட்டு வச்சிருப்பாங்கன்னா இவர் என்ன நடக்கும் தெரியுமா? நேரம் சிறைக்கு போவார். 6 மாத காலம் சாமிகள் விடுதலை வருவாங்க. மீண்டும் அந்த கஞ்சா போதை, அந்த மதுமத போதை மீண்டும் அனுபவிப்பாங்க. மீண்டும் ஒரு குற்றம். இவங்க ஜெயிலுக்கு போனோடனே இவங்களுக்கு இன்னும் 2 கொம்பு முளைச்சிடும். அங்க இருக்கக்கூடிய இன்னும் குற்றவாளிகள் கூட அதிகமான பழக்கம் ஏற்படும். அதானே நடக்கும். வேற என்ன நடக்கும்? நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய சட்டங்கள், சாஸ்திரங்கள் அத்தனையும் தீயில் கொளுத்தப்பட வேண்டியது. என்ன செஞ்சு விடும் இந்த சட்டம்? இந்த சட்டங்கள் சரியாக இருந்திருந்தால், தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருந்தால் என் மகள் ஆர்த்திக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறீங்கல்ல, அவள் சாவிற்கு காரணமே நாம் தான் என்ற குற்ற உணர்வு உங்களுக்கு வந்தால் அதுதான் என் நீதி. அதான் நீதி. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் போராடினாங்கல்ல, எந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கீங்க? கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வேலைக்கு வர்றாங்க. சவுளி கடைக்கு, நகை கடைக்கு, மளிகை கடைக்கு 5000 ரூபாய் சம்பளம், 7000 ரூபாய் சம்பளம், கால் கடுக்க நிற்கிறாங்க. என்னைக்காவது என் வீட்டு பிள்ளை வேலைக்கு போகுது, இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் நாள், நிக்க முடியாது, தொடைகள் நடுக்குமே, கால்கள் வலிக்குமே, இடுப்பு நோகுமே, அடிவயறு குத்துமே, தலை வலிக்குமே, என்ன செய்யணும் என்று புரியாமல் தவிப்பாலே ஒரே ஒரு பழச்சாறு எடுத்துட்டு அந்த பிள்ளையை பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு வேணாம், விடுப்பெடுத்து வீட்டில் படி சொல்லியிருக்கோமா? சொந்த மனைவி பெத்த பிள்ளை அந்த நாளில் கூட இன்னும் சோறாக்கலையா நீ? இன்னும் வேலை செய்யலையா நீ? படுத்தே கிடப்பியா? எல்லாருக்கும் வலிக்கல, உனக்கு மட்டும் வலிக்குதா? இந்த கேள்வி கேட்போம்ல. உங்களை பெத்தவங்க தப்பா வளர்த்து விட்டுருக்கீங்க. உங்களை போலீஸ் வேலைக்கு உங்களை சரியா எடுக்கல, சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நோகம். இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில் காரைக்கால் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு குழந்தை பிறந்து பார்க்க போறோம். பிரசவ வழியால் ஒரு பெண் துடித்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு 2 குழந்தை வயசுல துடித்து கொண்டிருக்கிறார். அந்த செவிலியர் அங்கேருந்து வந்து, என்ன அப்படியே நீ புதுசா இப்பதான் பிள்ளை பெத்துக்கிறியா? என்ன இப்படி கத்துற? நாங்கெல்லாம் பெத்துக்கலையா? போ அங்கிட்டு ஓரமா உட்காரு. இது போன்ற சொல்லாடல பெண்களை பேசி நான் பார்த்திருக்கேன். ஏன்? பெண்ணினத்தோடைய பெருமை பறைசாற்றப்படவே இல்லை. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம். ஏன்? சீரு செய்யணும், கல்யாணம் செய்யணும், காது குத்த வைக்கணும், வளகா புடணும், பிள்ளை பேர் பார்க்கணும், எல்லாம் செய்யணும். அதனால பெண் பிள்ளை வேண்டாம். அப்புறம் எப்படி உங்களுக்கு எல்லாம் வாரிசு வரும்? எப்படி வரும்? நீங்கள் உங்களை ஆண்மையத்தின் அடையாளம் என்று எதை வைத்து காட்டுவீங்க? அதற்கு மட்டும்தான் பெண் பயன்படுகிறாள் இல்லையா? என்ன உடை உடுத்தணும் உங்களை கேட்கணும், எங்க நடக்கணும் உங்களை கேட்கணும். காலம் பூரா அடிமை. எனக்கு வாய்த்த தந்தை போல, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் போல எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. தற்போது வரை என் சகோதரி பிரகலாதா சொன்ன மாதிரி தற்போது இந்த நொடி வரை 15க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு இந்தியாவில் ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். தடுத்துவிட முடிந்ததா இவர்களால்? நான் 10 ஆண்டு கால அதிகாரம், 12 நாடுகளுக்கு சுத்திட்டேன், 100 நாடுகளுக்கு சுத்திட்டேன், 64,000 ரூபாய்க்கு கோட்டு போட்டுட்டு 56 இன்ச்சு மார்பு வச்சிருக்கேன். ஒண்ணுக்காக என்ன பண்ணாத வச்சு
என்ன பண்ண? எங்கள் கைகளில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கையில் அதிகாரம் இருந்தால் கூட இந்த குற்றவாளிகளுக்கு நடுக்கம் இருந்திருக்கும். சாலையில் நிம்மதியாக நடமாட விட்டு மாட்டோம். எல்லாம் இருந்து என்ன பண்ண? அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லையே. கிராமத்தில் சொல்லுவாங்க, தமிழிசை அம்மாவை கேட்கும்போது மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்க கொண்டாட்டம் எங்க அண்ணன் களஞ்சியம் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மரணத்தின் ஓரம் அந்த நாள், ஒரு பஞ்சு ஆலையில் ஏற்பட்ட சம்பள உயர்வுக்கான சண்டை அந்த நாள், எத்தனையோ உயிர் பலிகளுக்கு பிறகு சம ஊதியம் வழங்கப்பட்ட நாள். அந்த நாளுக்கு கோல போட்டி வைக்கிறாங்க. பெண்கள் என்றாலே கோலம் விடணும், சமைக்கணும். ஐயா மோடி சொல்றாருல, மகளிர் தினத்தை முன்னிட்டு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா. அப்ப உங்களுக்கு எல்லாம் கேஸ் சிலிண்டர் தேவையில்லை, நாங்க மட்டும் கட்டிக்கிட்டே அழுதா போதும். பெண்கள் என்றாலே கேஸ் சிலிண்டரை கட்டிக்கொண்டு அழு. பாரதி சொன்னா, இந்த மண்ணில் உட்கார்ந்து பாட்டு எழுதின பாரதி சொன்னா, அடுப்பாங்கரையிலே உட்கார்ந்து இருக்காத, தூக்கி போட்டு வந்து பேனாவை பிடிச்சி எழுதுன்னா. இப்ப மோடி ஐயா வந்து சொல்றாரு, பேனாவை பிடிச்சி எழுதாத, தூக்கி போட்டு கேஸ் சிலிண்டருக்கு போய் அங்க உட்காந்துக்க. சரி, இப்பதான் முதல் முறையா மகளிர் தினம் வருதா? நீங்க ஆட்சி செய்த 10 ஆண்டுகள்ல மகளிர் தினமே வரலையா? ஒரு மகளிர் தினத்துக்கு 100 ரூபா குறைச்சிருந்தா சிலிண்டர் விலையே 100 ரூபா தான் இருந்திருக்கும். சிலிண்டர் விலையே 100 ரூபா தான் இருந்திருக்கும். ஏன் பண்ணல? தேர்தல். இந்த தேர்தல் அரசியல் இருக்கு பாருங்க, ஒரு கேடு கட்ட கேவலமான அரசியல். காணா போனவன், சந்தில நின்னவன், பொந்துல இருந்தவன், சிகரெட் பிடிச்சவன், கஞ்சா குடிச்சவன், போதையில கடந்தவன், 50 பேர் வெள்ளைன்னு சொல்லி வந்துருவாங்க 1000 ரூபாய் காசு கேட்ட அரசியல்வாதிகள். அவங்களதான் இப்ப மக்கள் மதிக்கிறாங்க. மக்களா நம்ம போயிட்டு இப்படியே நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வாங்க, எங்க வந்திருக்கீங்க, என்ன ஊர் நீங்க, நம்ம யாருன்னு கேட்குறீங்க? நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பாளர். அதே திமுக வார்டு கவுன்சிலர் வச்சு 6 ஃபார்ச்சுனர் வண்டி வச்சிருக்காருங்க ஒருத்தர். வார்டு கவுன்சிலர் 6 ஃபார்ச்சுனர். அதுலேயும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எங்கள் அண்ணன் திருமுருகன் ஒரு வண்டி வச்சிருக்காரு. அப்போ நான் இந்த சேலம் மாநாட்டுக்கு போகும்போது என்கிட்ட வண்டி இல்லை. எங்கள் அண்ணி சொன்னாங்க, நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துருங்க, இங்கேருந்து நம்ம சேர்ந்து போய்க்கலாம். வண்டிக்கு இல்லை, வண்டி கொடுக்க காசு இல்லை, பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துட்டேன். இங்கே வந்து எங்கள் அண்ணன் திருமுருகன் கூப்பிட்டு போனாங்க. அன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்வு, பசி வேற தாங்க முடியல. பக்கத்தில் ஒரு சோள கொல்ல போகிற பாதை நல்லா இருந்து நிழற்பாங்க இருக்கு. இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு போகலாம்னு நின்னேன். அந்த நேரம் அந்த ஊருக்கார பையன் அப்படியே வந்தவர், அக்கா நீங்கள் காளியம்மா தானேன்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். அவர் புகைப்படம் எடுத்துக்கலாமான்னு கேட்டார். நிற்கிறதுக்கு வேற நிழல் இல்லைன்னு அந்த கார் முன்னாடி இருந்தோம். பக்கத்தில் தான் இருந்தோமா, அந்த கார் முன்னாடி நின்னேன். நின்னோன்னே அந்த பையங்களும் பக்கத்தில் தான் நின்னாங்க. புகைப்படம் எடுத்தாச்சு. இதில் எனக்குன்னு ஒருத்தர் வந்து வாச்சிருக்காரு பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை வேட்பாளரை அறிவிச்ச ஒரு 5 நாள் கழிச்சு எல்லாரும் படம் போட்டு வாழ்த்து சொல்லுவாங்கல்ல, இவர் போடலன்னு யாரோ வந்து திட்டிருக்காங்க போல வண்டியா. இதை நம்ம கடமையை செஞ்சிருவோன்னு அந்த போட்டோவை எடுத்து அந்த தம்பி வெளி தம்பி 2 பேரையும் கட் பண்ணிட்டு என்னையை மட்டும் வச்சு போட்டு விட்டுருக்காருன்னு. என்ன பண்ணிட்டான், நாம் தமிழர் கட்சி ஏழைகளின் கட்சி என்று சொன்ன போது காளியம்மாள் எப்படி கார் வாங்கினார்? அந்த கார் என்ன, எத்தனை லட்சம்? 27 லட்சம் ரூபாய் கார் வாங்குவதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? நீ தான் என்ஐ ரைடெல்லாம் கையில் வச்சிருக்கல, 2 அனுப்பிவிடு, வருமான வரித்துறை அனுப்பிச்சு விடு, அமலாக்கத்துறை அனுப்பிச்சு விடு, என்ஐஏ அனுப்பிச்சு விடு, இன்னும் என்னென்ன இடவு கருமாந்திரம்லாம் வச்சிருக்கிறியோ அத்தனையும் துறைகளையும் அனுப்பிச்சு விடு, வீட்டை வந்து சோதனை பண்ணிட்டேன். என்ன எடுப்ப? என்னோட 200 புடவையை தவிர வேற ஒன்றும் கிடைக்காது, அம்மன் ஜல்லி கிடைக்காது. என்ன எடுப்ப? இந்த கார் வாங்கிட்டாங்க, இதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு வசனம், அதுக்கு ஒரு டைரக்ஷன், இயக்கம். இவ்வளவு அறிவை ஒழுங்கா எதா போய் காட்டுங்கடா. நல்ல வேலை வாய்ப்புல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருப்படியான வேலையை செஞ்சு பாருங்க. இதே ஒரு ஆண் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க, இவ்வளவு செய்வாங்க. எங்க அண்ணனுக்கு அப்படிதான். அதே பாருங்க, ஒரு ஜெட்டு போட்டுங்க, ஜெட் ஏர்வேஸ் வாங்கிட்டேன்னு போட்டிருக்காங்க. எங்க அண்ணன் அங்கேருந்து போன் பண்ணி, ஏண்டா பிரைவேட் ஜெட்டு வாங்கியிருக்கியா, அண்ணன் கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல, தேர்தல் பரப்புரைக்கு ரொம்ப அவசரம், ஜெட்டை அனுப்பி வைங்கிறாரு. எங்கெங்க போவேன்? என்கிட்ட செண்டு பாம்பு தாங்க இருக்கு, செட்டு இல்லைங்க, எங்க போவேன்? இன்னொருத்த அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் போய் அமெரிக்க நாட்டில் இருக்கிற நான் கப்பலை வாங்கிட்டேன்னு போட்டிருக்கேன். எப்பார்பி போட்டு வாங்க, நம்மகிட்ட காசு கிடையாது. நை பேட்டா என்ன வாக்கு நினைக்கிறான், இவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நான் இப்ப சொல்றேன், நான் கார் வாங்க வேண்டாம், உங்களுக்காகவே வாங்குவேன். 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினா அவங்களே கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்களா? வாங்குவோம் பாரு. அடிமையா இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது.
நீங்க அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்டுட்டீங்கன்னா, அதுலயும் பெண்களா இருந்துட்டீங்கன்னா, அவதூறு சேற்றுகளை வாரி அந்த பிள்ளையை வீசி வெளியில வரவிடாம பண்ணணும். மன்னியர்கள் தானே. அம்மையார் லீலாவதியை கருத்தியலால் கொல்ல முடியல, அதனால களவாணி பயிர்கள் கத்தியால் கொண்டாங்க தானே. அப்படிதான் இங்க ஆட்சி அதிகாரம் இருக்கு. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? என் புள்ள இன்னைக்கு வேலைக்கு போகுது, எந்த விதமான தொந்தரவும் இல்லாம பத்திரமா வீடு வந்து சேர்ந்து. ஒரு பெற்றோர் சொல்லுங்க, நாங்க மேடை கழிச்சு வீட்டுக்கு போயிடும், அடி வயிற்றுல நெருப்பு கட்டி கொண்டிருக்கிறோம், என் புள்ள பத்திரமா வருமா? இந்த தொலைபேசி அழைப்பை எடுக்கலாம், ஒரு பெத்தவன் மனது படுகின்ற பாடு பதில் சொல்லுமா இந்த அரசாங்கம்? இந்த பிள்ளைக்கான நீதி கிடைக்க போவதே இல்லை. ஒரே ஒரு காலத்து சூழ்நிலை மட்டும்தான் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சியை வென்று முடிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த போது இந்த அக்கிரமக்காரர்கள் எல்லாம் இந்த மரத்தில் தொங்கல, எங்க பேரை நான் மாற்றிச்சு, எல்லாம் கடந்து போறோம். நமக்கு என்ன நமக்கு என்ன? இந்த வார்த்தை முதல்ல விட்டொழிங்க. ஏன் பெரிய வலி இருக்கு எனக்கு. இந்த பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைங்க, ஒன்னு ரெண்டு கிடையாது, ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை காணொலி வீடியோ படங்களாக எடுத்து வைத்துக் கொண்டு அடிச்சு அடிச்சு சித்திரவதை செஞ்சான். அன்னைக்கு மட்டும் நமக்கு செய்தி, அவள் பட்ட சித்திரவதை, அவள் பட்ட வலி, அவள் ஊனுருக கத்திய அந்த கதறல் உங்க தலைமுறையை சபிக்குமா சபிக்காதா? இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கல. இப்போ வரைக்கும் ஒரு மாட்டுக்காக தன் மகனையே கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த மண்ணில் பிறந்த இவர்கள் தான் இந்த லட்சணத்தில் இருக்காங்க. எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போறோம்? இப்படியே கடந்து போங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு வேலை இருக்கு, எங்களை மட்டும் சும்மா தத்து விட்டுருக்காங்க தெருவில், போராடி சாகு. இதை வைத்து கூட அரசியல் செய்ய 1000 கட்சிகள் வந்து நினைச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வருத்தம், இந்த ஐயா ரங்கசாமி ஐயா ஒரு வருத்தம், ஒரு பச்சிளம் பிள்ளைக்கு இப்படி நடந்தது பெரிய துயரம் கொடுமை. அதனால இவங்களுக்கெல்லாம் உடனடியா நான் தண்டனை கொடுப்பேன் வந்து பேசியிருக்கணும்ல. அவர் வீட்லயே அந்த வயசுல பிள்ளைங்க இருக்கும்ல, உடனே அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க தற்காலிக பணி நீக்கம். என்ன சம்பளம் கொடுத்து வீட்டில் சொகுசா ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கீங்க அதானே? தற்காலிக பணி நீக்கம். ஏன் நிரந்தரமா பண்ணல? இடைமாற்றம். இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு தூக்கி போட்டோன்னா அவர் திருந்திடுவார். அவங்களோட வேலையில அவங்களுக்கு கவனம் வந்துடும். உடனே போய் துப்பாக்கி எடுத்து அப்படி ஸ்டடியா நின்றுட்டு இங்க வா, நீ எங்க போற, நீ எங்க வர. ஒரு கார் வந்துச்சுன்னா அது நிப்பாட்டி 1000 சோதனை. நம்ம காரு இங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க, உங்களோட அட்ரஸ் என்ன, நீங்க யாரை பார்க்க போனீங்க, உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, உங்க வீட்டோட விலாசம் என்ன, 1000 கேள்வி கேட்குறீங்கல்ல. ஒரு குற்றவாளி ஒரு இடத்துல நடக்கிறான், அவனை பார்த்தாலும் தெரியும் திருத்துன்னு முழிப்பான், இந்த நிலைமையில இருக்கிறான். ஒரு குடிகாரன் இந்த இடத்துல அதிகமாக சுத்தி கொண்டிருக்கிறான், அவனை என்ன கேட்போம் ஏது கேட்போம் தெரியாது. செக் போஸ்ட் காவல்துறை நிக்குது. செக் போஸ்ட் கிருஷ்ணகிரியில தொல்குடி குறவர்குடி பெண்களை இங்க இருந்து ஒரு வண்டியில ஆந்திர மாநிலத்தினுடைய காவல்துறை வந்து தூக்கிட்டு போகுது. 4 செக் போஸ்ட்களை கடந்து போறாங்க, சோதனை சாவடிகளை கடந்து போறாங்க. அப்ப அங்க இருந்த போலீஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இவங்க என்ன பண்றாங்க, இந்த கையை இப்படி கேட்கறது இல்லை, இப்படி வச்சுக்கிறாங்க. இந்த லாரிக்காரங்க 20 ரூபா தாள்னு மடிச்சு 2 ரூபா தாள்லாம் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இப்ப அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ தரல, இப்படி வச்சுக்கிறாங்க. அப்படி போயிட்டு இப்படி கையை காட்டி அப்படி இவங்களோட லாபகம்லாம் ஐயோ அடிச்சுக்கவே முடியாது. அப்படி லாபம் அப்படி வச்சுட்டு காசை வாங்கி வாங்கிட்டு இப்படி வந்துடுவாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு டயர்டாகி தூங்கிட்டாங்க. போல 4 செக் போஸ்ட் இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆந்திர மாநிலத்துடைய காவல்துறை, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை ஒரு படம் பார்த்தீங்கல்ல, அதுல நிர்வாணமா கட்டி வச்சு அந்த பெண்களை அடிச்சு சித்திரவதை செஞ்சு பிறப்புறுப்புல மிளகாப்பொடியை கொட்டி தாய் முன்னாடி மகனை நிர்வாணமா நிக்க வச்சு அவங்களோட நீ புணருன்னு சொல்லியிருக்கியா. 10 வயசு பிள்ளைய அசிங்கமா திட்டிருக்கான். அந்த பிள்ளைக்கு நீ என்ன திட்டன்னு கூட தெரியல. இதெல்லாம் பார்த்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறோம். கேள்வி கேட்கல, போராடல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வழக்கு போட்டு அவங்களுக்கான நீதியை பெற்று தருவதற்காக அந்த காவல்துறை மீது குற்றப்பதிவு வழக்கு பதிவு செஞ்சு அது அவங்களுக்கான சட்டம் இருக்கு இல்லையா, தொல்குடி மக்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சு அரசின் இழப்பீடா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. எதுக்கு நாங்க வேணும், எதுக்கு நாங்க போராடுறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க.
மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது ஒரு செய்தி, ஒரு சம்பவம். எங்களுக்கு வலி. ஏன்னா இந்த மாதிரி இறந்து போனது எங்கள் பிள்ளை, இந்த நிலத்துக்கு சொந்தக்கார பிள்ளை, தமிழ் குடிகளின் பிள்ளை. இதெல்லாம் ஆகாதுப்பா, இதெல்லாம் பெரிய கொடுமை. இதெல்லாம் நீங்க கடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இயற்கையே அவங்களை நிந்திக்கும், பேரழிவுக்கு நம்மளை இட்டு செல்லும். பதை பதைக்குது, செய்தியை கேட்டோன்னு நமக்கு பதை பதைக்குது. ஓடுறோம், ஐயோ அடுத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு ஓடுறோம். வெக்கமா இருக்கு, மண்ணில் நின்று வாழ்வதற்கு வெக்கமாக இருக்கிறது. ஒரு 9 வயசு பச்சிலம் குழந்தையை பாதுகாக்க முடியலன்னா நம்மளாம் எதுக்கு இந்த மண்ணில் வாழணும்? இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து வச்ச மாதிரி அவ்வளவு பேரும் வெக்கி தலகுனியும். அந்த பிள்ளையோட மரணத்துக்கு பதில் சொல்லணும். என் பிள்ளைகிட்ட போய் நான் சொல்றேனே, இந்த சுதந்திரமான காற்றுடா, நீ சுவாசிக்கலாம். இங்க இருக்கவங்க எல்லாம் உன் சுற்றத்தார்கள், நீ நம்பிக்கையோடு பழகலாம், ஒரு நல்ல வாழ்வியலை வாழலாம். இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் நம்ம சுற்றத்தார், இவங்கெல்லாம் பழக்க வழக்கம் கொண்டவர்கள். வெளியிலிருந்து தெரியாத முகங்கள் வந்தால் கூட அவர்களுக்கு திண்ணை கட்டி வைத்து விருந்தளித்த மக்கள் நாம். அதனால இவங்கெல்லாம் சொந்தம் சொல்ல முடியலங்க, சொல்ல முடியல. இந்த நாட்டுக்கு அதிகாரம் மிக வலிமையானது, காவல்துறை மிக கண்ணியமானது, கட்டுக்கோப்பானது, காவல் புரிவதில் கெட்டிக்காரனாக இருக்குது. அதனால் நீ எத்தனை மணிக்கு வேணாலும் போயிட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வரலாம்டா, உனக்கு பாதுகாப்பு இருக்கும், சொல்ல முடியும். என்னைக்கோ காந்தி சொன்னாராம், என்றைக்கு ஒரு பெண் உடல் முழுக்க நகைகளோடு நடு வீதியில் இரவு 12 மணிக்கு தனியாக நடந்து அவளோட வீட்டுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் போகிறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம். அதே தான் நாங்களும் சொல்றோம், என்றைக்கு இந்த கட்சிகளிடமிருந்தான் விடுதலை கிடைக்க பெற்று ஒரு பெண்ணுக்கான அதிகாரத்தை பெண்ணே வகுக்கிறாளோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம். அந்த சுதந்திரத்திற்கான வேட்கை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்கம். ஈழத்துல ஏன் போர் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவன் மண்ணை அள்ளிக்கிட்டு அடிச்சு வரட்டும் போது சண்டை பெருசா வரல. அங்க இருக்கக்கூடிய முதியவர்களை அடிச்சு கொல்லும் போது இப்ப சண்டை பெருசா வரல. குழந்தைகளை தார்டின்ல தூக்கி போட்ட கொண்டாம்பர் அப்ப கூட சண்டை பெருசா வரல. ஆனால் ஒரு பெண்ணின் மானத்தின் மீது கை வைக்க தொடங்கினால் அன்று வந்தது சண்டை. நமக்கெல்லாம் நம் மரபணு மறுத்து போய்விட்டதா? இதுக்கு மேல இன்னும் ஒரு கொடுமை நடக்கணும்னு வேடிக்கை பார்க்க போறீங்களா? இந்த களவாணி போய் நான் அந்த காணொலிகளை பார்த்தேன், அதுல ஒரு அம்மா பேசுறேன், என் கையில் கொண்டாந்து ஒப்படைங்க, அவனை நான் கட்டிச்சே கொள்றேன் அப்படின்றாங்க. அதுதான் நாங்க சொல்றோம், உங்களுக்கு தண்டனை வழங்க துப்பில்லையா? எங்கள் கைகளில் ஒப்படைங்கள். எப்படி ரணப்படுத்தினானோ, என் பிள்ளையை துடிக்க துடிக்க காயப்படுத்தினானோ, கொலை செய்தானோ, பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பிள்ளையை சிதைத்தானோ, அதை விட 100 மடங்கு கொடுமையை அவனுக்கு நான் காமிக்கணும். எங்க தலைவன் சொல்லுகிறார், பொறுமை மிக வலியதுதான், ஆனாலும் வலியை தந்தவனுக்கு அதை திருப்பி கொடு, அப்போதுதான் அவனுக்கு வலி புரியும். எவ்வளவு கொடுமை இனிமே பார்க்க போறோம். மணிப்பூர்ல நடந்த கலவரத்தப்போ ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி 100 பேர் விரட்டி அவள் மார்பகங்களை தடவி பிறப்புறுப்பை தடவி எல்லாம் போய் கொண்டிருக்கும் போது அந்த காணொலியை ஷேர் பண்ணி பாருங்க எவ்வளவு அநியாயம் நடக்குது, பாருங்க எவ்வளவு அநியாயம் நடக்குது என்று சொல்ல முடிந்த ஒரு மனிதர்கள் நாம், தடுக்க முயற்சி செய்யாத மனிதர்கள் நாம். அப்போதெல்லாம் சொன்னோம், பாரத தாய் செத்து விட்டால் மரணித்து விட்டால். இங்கே நிறைய பேர் பேசினாங்களே, இங்கே அங்க உள்ள பெண்கள் நிர்வாணமாக நடப்பது ஒன்றும் புதிதல்ல. இது வாழ தகுதியற்ற பூமியாக மாறிவிட்டது. இல்லை, உங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் சரி, ஆண் பிள்ளையும் சரி, இங்கே சுதந்திரமாலாம் நடமாட முடியாது. ஏன்? தெருவுக்கு தெரு படிப்பகங்கள் இருந்தால் அது நாடு, தெருவுக்கு தெரு குடிப்பகங்கள் இருந்தால் அது சுடுகாடு. நீங்கள் சுடுகாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அங்கேருந்து வர்றீங்க, நான் கூட லைட் எல்லாம் நிறைய விளக்குகள்லாம் பல பலன்னு மின்னவும் நகை கடை போல இருக்குன்னு நினைச்சேன். அது சாராய கடை. கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு. சாராய கடை சரி, உழைத்து கலைக்கிறான், ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரான். ஒரு கடையை தாண்டி நாளைக்கு பிள்ளைக்கு கட்டணம், பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கான கட்டணம் கையை இறுக்கி மூடிக்கிட்டு வந்துடுறான். அடுத்த விளக்கு, அதையும் தாண்டி வர்றான், அடுத்த விளக்கு, அதையும் தாண்டி வர்றான், அடுத்த விளக்கு, அடுத்த 1000 ரூபாங்க க்ளோஸ். இதுல கள்ளச்சாராயம். திமுக வந்துதான் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருக்கு.
உண்மைதான். கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டு ஒரு அண்ணன் இருக்கார்ல, ஜகபர் சாதிக்கா, அவர் மூலமாக கஞ்சா விற்பனை பண்றாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிச்சுதான் இதை செய்ய முடியும். இவங்க தான் எல்லாம் பண்ணது. மரக்காணத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல மரணங்கள் நடந்துச்சுல, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க நஷ்டஈடு. இந்த கள்ளச்சாராயத்தை வித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கவுன்சிலர். எங்க இருக்காரு இப்போ? ஜெயிலில் இருக்காரா? அவர் நல்ல வசதியா வீட்டில் தான் இருக்கார். இங்கு நீதி என்பது நிதியில் மட்டும்தான் உள்ளது. காசு கொடுத்தா வெளில வந்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி நீதியை பெறதுக்கு தான் இங்கே இருந்து போயிருக்காங்க போல கண்ணை. ஒன்றை தாங்க இறுதியா சொல்ல நினைக்கிறேன். மக்கள் கிளர்ந்தெழாது, மக்கள் பிரச்சனைகளை தனக்கென கொள்ளாது, ஒரு புரட்சி வெடிக்காது, நேர்மையின் பக்கம் மக்கள் நில்லாமல் போகாது, ஒருபோதும் நமக்கான நீதி கிடைக்க போறதில்லை. நாம முதல்ல நேர்மையா இருக்கணுங்க. ஒருத்தன் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வர்றான்னா, நீ காசு கொடுத்தா எனக்கு வேலை செய்ய மாட்ட, எதுக்கு நீ எனக்கு பணம் கொடுக்கிற, கொள்ளையடிக்கத்தானே கொடுக்கிற, எடுத்துட்டு போடா அப்படின்னு திருப்பி அனுப்புறதுக்கு என்னைக்கு நீங்க துணிகிறீர்களோ அன்னைக்குதான் நேர்மையான ஆட்சி, நேர்மையான நிர்வாகம், சரியான நீதி அத்தனையும் கிடைக்கும். இல்லைன்னா இப்படிதான் கத்தி கத்தி நம்ம சாகணும். நாம் கத்தி கூட சாகலாங்க. நம்ம பிள்ளைகள் என்ன தவறு பண்றாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. இல்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது, என்ன பண்றாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது. எந்த விலங்கினமும் இந்த வேலை செய்யாதுங்க. எந்த விலங்கினமும் இந்த மாதிரி செய்யாது. இங்கேருந்து வண்டியில் வர்றோம், சர்ரு 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 சர்ன்னு போகிறாங்க. எல்லாம் ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளை. அவ்வளோ பெரும் போதை. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பல கண்ணீரஞ்சலி போஸ்டர், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய குடிச்சிட்டு வாகனத்தை வேகமாக ஓட்டி விபத்தாகி சாலையிலே மரணம். எத்தனை கனவுகளோடு அந்த தாய் பெற்றெடுத்திருப்பா. என் பிள்ளை அதை சாதிச்சிரும், என் பிள்ளை சட்டத்தை ஏற்றிடும், என் பிள்ளை அதிகாரத்துக்கு வந்துடும், என் பிள்ளை ஒரு ஆளுமையா மாறிடும். எத்தனை ஆயிரம் கனவுகள். அத்தனை கனவுகளை உடைப்பது 1000 ரூபாய் பணம் தான். முதல்ல மக்கள் நேர்மையா இருங்க, அப்பதான் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நேர்மையா இருப்பாங்க. இல்லைன்னா நம்மளே இந்த திருட்டுக்கோட்டில் சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிதான் மாறிப்போம். நாம் செய்த பெரும் தவறு தான் என் மகள் ஆர்த்தியினுடைய மரணம். இதற்கு மேலேயாவது நாம் மாறல அப்படின்னா, இதுக்கு மேல் நடக்க போற மரணங்களுக்கு உங்கள் மனசாட்சிகளே பதில் சொல்லட்டும். காலம் கடந்து வருகின்ற தீர்ப்பு காற்றில் அடித்துப்படுகின்ற காகிதத்தை போல. அந்த தீர்ப்பு வச்சு என்ன பண்ண போறோம்? என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஆர்த்தியினுடைய அம்மாவுக்கு ஆர்த்தி திரும்பி வரப்போவதில்லை. ஆர்த்தியினுடைய அப்பாவிற்கு அவளுடைய அழுகுரல் காலம்புற கேட்டுக்கொண்டே இருக்கும். அவருக்கு தூக்கம் வரப்போறதில்லை. 2ஆம் குழந்தையாக பிறந்தாலும் கூட அவள் என்னுடைய இல்லத்தின் நாயகி என்று வளர்த்தார்கள் அல்லவா, அந்த கனவு திரும்ப வரப்போவதில்லை. குறைஞ்சபட்சம் அந்த தாயின் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் தெரியுமா? என் பிள்ளைக்கு நீதி கொடுங்க, எந்த தவறும் செய்யாத பச்சிலம் குழந்தை எப்படி பாழாக்கி விட்டார்களே, அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்றுதான் அவன் மனசு தவிச்சுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு தூக்கம் வராது. அப்படியே தூங்க நினைத்தாலும் கூட கனவிலும் இந்த சிரித்த முகம் வந்து மீண்டும் மீண்டும் நிற்கும். என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த ஆட்சியாளர்கள் பெண்களை அடமான பொருளாக வைத்தது போதும், அடிமையாக்கியது போதும். அவர்களுக்குள்ளும் அழகான மனசு உண்டு, தைரியம் உண்டு, வீரம் உண்டு, ஆற்றல் உண்டு, கொடை உண்டு, நட்பு உண்டு, எல்லாம் உண்டு. உங்களை போன்ற சக மனுஷிதான் அவர். கொஞ்சம் அவளுடைய வலிமை குறைந்தது என்பதற்காகவே அவளை அடிப்பதும், அவள் அரவணைக்கும் போது ஒப்புதல் தரவில்லை என்றால் அவளை சித்திரவதை செய்வதும், அவளுக்கென்று ஒரு எண்ணம் இருக்கு என்பதை மறப்பதும் மனிதனுக்கே கேடானது. இந்த உலகத்தில் பெண் எவ்வளவு தூரம் மதிக்கப்படுகிறாளோ, எவ்வளவு தூரம் கவனிக்கப்படுகிறாளோ, எவ்வளவு தூரம் அதிகாரம் செலுத்தப்படுகின்ற இடத்தில் இருக்கிறாளோ, அப்போது வரைக்கும் தான் இந்த உலகம் உய்யும். இல்லை என்றால் இந்த உலகம் மரணித்து போகும். அதனால் அருமை சொந்தங்கள், எனது தாய் தமிழ் உறவுகள், இந்த நீதிக்கு, இந்த மரணத்திற்கு நீதி கேளுங்கள். இந்த பிள்ளையினுடைய தாகம் என்பது கடைசி நேரம், அந்த உயிர் சொட்டுதல், அந்த உயிரினுடைய முடிவு என்ன சொல்லி இருக்கும் தெரியுமா? நான் ஒரு பாவமும் பண்ணல, நான் எந்த தவறும் செய்யல, எனக்கு ஏன் இந்த கொடிய தண்டனை, என்னோடு இது முடியட்டும், இன்னொருவளுக்கு இது நடந்துவிடவே கூடாது என்று அந்த பிள்ளையினுடைய இறுதி மூச்சு போயிருக்கும்.
அவளுடைய அந்த கண்ணீருக்கும் அந்த இறுதி மூச்சுக்கும் 4 நாட்களாக அந்த பச்சிலம் உடல் சாக்கடையில் கிடந்த அந்த விடயத்திற்கும் நீதியை கொடுங்க. ஆளும் வர்க்கத்தினரே, ஒரு நாளைக்கு ஒரு குடை மேலே ஏறும், அதே குடையும் கீழே சருகும். அதுதான் இதுவரைக்கும் உலக நீதி. இன்று தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழினம் ஒரு நாள் அந்த குடையின் மேல் ஏறி அமரும். அன்றைக்கு விழும் பெரிய சவுக்கடி இந்த அதிகார வர்க்கத்திற்கு. அது வரைக்கும் நாமளும் பொறுத்துட்டு போக வேண்டியிருக்குல்ல. உங்க வீட்டு பெண் பிள்ளைகளையும் சரி, ஆண் குழந்தைகளையும் சரி பத்திரமா பார்த்துக்கோங்க. வேற வழி இல்லை, இவர்களை நம்ப முடியாது. என்றைக்கு போதையோடு ஒருவன் சாலையில் தைரியமாக போகிறானோ அது நாள் வரைக்கும் நம் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்வோம். அருமை சொந்தங்கள், அன்பு உறவுகள், எல்லாவற்றையும் கடந்து போன மாதிரி ஆசிபாவினுடைய கொலை, நிர்பயாவினுடைய கொலை, இன்னும் பல்வேறு பிள்ளைகளுடைய பாலியல் வன்கொடுமைகள், சித்திரவதைகள், கருக்கலைப்புகள், அடித்தல், உதைத்தல், குடும்ப வன்முறை, இன்னும் பல்வேறு கலாச்சாரங்களிலும் சீர்கேடுகளிலும் சமூகத்தினால் கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புகளிலும் மூழ்கி கிடக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். அவர்களுக்கான அதிகாரத்தை அவர்களை எழுதுவதற்கான ஒரே ஒரு ஆற்றலை கொடுங்கள். ஒரு முறையேனும் கொடுங்கள். இந்த பிஞ்சுகளின் நெஞ்சத்தின் வழியாக கெஞ்சி கேட்கிறோம். நான் இது போன்ற இன்னொரு ஆர்த்திக்கான நிலை வராமல் இருக்க ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கள். அந்த சட்டம் இயற்றுகின்ற இடத்தில் நாங்கள் போகிறோம். சாமானியர்களுக்கான வழி என்னவென்று நாங்கள் காண்பிக்கிறோம். இனிமேல் யாருக்கும் இந்த தவறு நடக்காமல் இருக்க நாங்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இங்கு உள்ளவர்கள் அத்தனை பேரும் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் வாக்காளர் பெருமக்கள் அல்ல, இந்த மண்ணினுடைய பிள்ளைகள். எல்லாவற்றையும் காக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. ரங்கசாமி அவர்கள் நான் திராணியற்றவனாக மாறிவிட்டேன் என்று தற்போதே பதவி விலகணும். இந்த கொலைக்கான நீதிக்கான அடையாளம் என்னவென்றால், இந்த உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக தன்னுடைய கடமையை சரியாக செய்யாத காவல்துறையினரை அந்த துறையை விட்டு வெளியில் அனுப்பும். இப்ப நீங்க தனிப்படை அமைச்சிருக்கீங்க, 3 படை அமைச்சிருக்கீங்க, 4 படை அமைச்சிருக்கீங்க, எப்ப கண்டுபிடிப்பீங்க? அந்த குழந்தையினுடைய உடல் 4 நாட்களுக்கு பிறகு துர்நாற்றம் வீசப்பட்ட பிறகுதான் உங்களால கண்டுபிடிக்க முடியுது. மோப்ப நாய்களை அவிழ்த்து விட்டு இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருக்குமியா? உங்களால முடியலன்னா. அருமை சொந்தங்கள், அன்பார்ந்த உறவுகள், எல்லாவற்றையும் கடந்து போன மாதிரி இதையும் கடந்து போகாதீங்க. தமிழ்நாடு முழுக்க அல்ல, இந்தியா முழுக்க இந்த செய்தியை பார்த்து கொண்டு எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. 9 வயது சிறுமியை பாதுகாக்க வக்கற்ற அரசுக்குத்தான் இங்கு வெற்றி விழா கொண்டாட்டங்கள். இங்க வாக்கு செலுத்த போறீங்க. இனியும் பாருங்களேன், இந்த தேர்தல் வரும், இதெல்லாம் மறந்துட்டு இதே கட்சிகளுக்கு கொடியை தூக்கி கொண்டு இங்கு உள்ளவர்கள் போவாங்க. அந்த காசை கொடுப்பாங்க, அதை நீங்க வாங்கி சுவைப்பீங்க. ஒவ்வொருவரும் அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவள் ஆன்மாவிற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆவீங்க. உங்கள் காலத்திலே நீங்க பார்ப்பீங்க. கொஞ்சம் பெண்களையும் மதியுங்க. குழந்தைகளை குழந்தைகளாக பாருங்க. சில பள்ளிக்கூடங்களில் இருந்த ஒரு சில ஆசிரியர்கள் தன்னிடம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. செய்தி 6 வயது குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தி. 40 வயது ஒரு தாயை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தி. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நாங்கள் மீண்டும் வெளியில் வந்து நடக்கவா அல்லது மீண்டும் முக்காடை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கவா? ஒரு சில பெண்களுக்கு சுதந்திரம் அளப்பரியதாக கிடைத்திருக்கிறது. நீங்கள் நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய பெண்களையும் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்குறீங்க. ஒரு கணவர் இழந்துட்டா அந்த பெண்ணுக்கு தலையில முக்காடை போட்டு 3 முறை சுத்தி வர வச்சு கை நிறைய வளையல போட்டு அதை கணவன் கண்ணு முன்னாடியே டங்கு டங்குன்னு உடைச்சு அவளை காயப்படுத்தி மனதளவில் வெந்து கிடப்பவளை உடல் அளவிலும் வேக வைத்து ஒரு சில ஊர்ல எல்லாம் அவளுக்கு சடங்கு செய்யறேன்னு அங்க போட்டு எல்லாம் தாண்டி போறாங்க. என்னென்ன கொடுமை! ஏதாவது ஒரு இடத்துல மனைவி செத்துட்டா அப்படின்றதுக்காக கணவனுக்கு வலையெல்லாம் போட்டு
பொட்டு வச்சு பூ வச்சு வலையெல்லாம் உடைச்சு பொட்டு அழிச்சு பூ அழிச்சு ஒரு வாரமா 15 நாள் உட்கார வச்ச வரலாறு உண்டா? பெண் என்பதனாலேயே நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் இல்லையா? ஆனா இந்த வரலாற்றை உடைத்த ஒரு பெருமகள் இருக்கிறாள். எங்களுடைய பெரும்பாட்டி வேலுநாச்சி கணவன் இழந்த பிறகும் கூட கை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு தன் நாட்டை தன் கணவனை அழித்தவர்களை மீண்டும் அழித்து நாட்டை பிடுங்கி அதிகாரத்தை படைத்தாள் அல்லவா? அவளுடைய பேத்திகள் தான் நாங்கள் அதே அதிகாரத்தை திரும்ப படைக்க உங்கள் முன்னால் வந்திருக்கோம். அதிகாரத்தை கொடுங்க, இல்லைன்னா அந்த அதிகாரத்தை நாங்களே எடுத்துக்கொள்ளும் சூழல் வரும். அதுக்கு ஆளாக்காதீங்க. எனது அருமை மகள் எங்கிருந்தாலும்மா இதை வேற வாக்காக, உன்னுடைய தாய் மாமன் செந்தமிழன் சீமானின் வாக்காக, எங்கள் எல்லோருடைய வாக்காக நாங்கள் உறுதியிட்டு சொல்லுகிறோம், உனக்கான உன் மரணத்துக்கான நீதியை பெற்று உன் தாயார் கையில் ஒப்படைக்கும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை. அதே போன்று இதுக்கு மேல் இந்த மண்ணில் இது போன்ற தவறே நடக்காத வண்ணம் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உன் முன்னால் சத்தியமிட்டு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம். அருமை சொந்தங்கள், அன்பு உறவுகள் புரிந்து கொண்டு இது போன்ற இனிமேல் ஒரு துயர சம்பவம் இந்த மண்ணில் நடக்கவே கூடாது என்பதை உணர்ந்து அரசியலை உற்று நோக்கி ஆளும் வர்க்கத்தை பார்த்து கேள்வி எழுப்புங்கள். ஒரு சாமானிய மக்களுக்கான அரசியலும் பிறக்க வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேரும் சரித்திர நாயகர்களாக மாற வேண்டும். இனி ஒரு சம்பவம், இனிமேல் ஒரு தாயினுடைய கதறல் அழுக, அதெல்லாம் இனிமேல் கேட்கவே முடியாது. இனிமேல் ஒரு அழுகை சத்தம் வருமே ஆனால் இந்த குற்றவாளிகளின் அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்க முடியும். காரண காரியங்கள் 1000 சொல்லலாம், ஒரு கட்டத்திற்கு மேல் அதை கடந்தும் போகலாம். வலி நிறைந்த ஒரு தாயினுடைய மனசை எண்ணிப்பார். முந்தி தவம் இருந்து 300 நாள் கடந்து தொந்தி சரியை ஈன்றெடுத்து இன்று கண்ணீரின் வெள்ளத்திலே அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு எங்களுடைய கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானது, அது எங்கள்கிட்ட இல்லை. உனக்கு கண்ணீர் வணக்கத்தை மீண்டும் சொல்லி இந்த மரணத்தின்பால் ஒரு மாபெரும் உறுதி ஏற்றுக்கொண்டு நாங்கள் போகிறோம். மீண்டும் ஒரு முறை என் மகளுக்கு கண்ணீர் வணக்கம். 1000 மகள்களை பெற்றெடுத்த அத்துணை அம்மாக்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாவிகள் ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரை, எங்கள் ஆட்சி அதிகாரம் வரும் அன்றைக்கு சுதந்திரமாக சிறகு கிடைத்து உங்கள் பிள்ளைகள் பறக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.